ஹலோ மக்களே, 426 எபிசோட் போடலாம். எபிசோட்ல மாதரா மாசா பாஞ்சு மேல பறந்து போய்கிட்டு இருக்கான். சடன் நெத்தில ஒரு கூடு பறச்சுல அதை உடச்சிட்டான். அவன் உடச்சோடனே பார்த்தா நெட்ரிக் கண்ணில் ஒரு சரிங்கன்னு ஓப்பன் ஆகுது. அவனுக்கு ஸ்டோன் டேப்லெட்ல அப்படி என்ன போட்டுருந்துச்சுன்னா, எவன்ட்ட ஒருத்தர் ரெனி பவர் வந்து ஃபுல் பவர் அவைக்கன் ஆகுதோ அவன் மூணை பார்த்தாமனா அந்த பவர் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு இன்ஃபினிட் சுக்குனோமி ஆக்டிவேட் அப்படின்னு சொல்றான். அவன் இன்ஃபினிட் சுக்குனோமி ஆக்டிவேட்டே பண்ணி முடிச்சிட்டான். அவன் சடனா இங்க பார்த்தா உட்ஸ்டேல உள்ள அட்டாக் எல்லாம் காட்டுறாங்க. பார்த்தா எல்லாரும் மிரண்டு பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த உட்ஸ்டேல் சின்சு செஞ்சு கூட சண்டை போட்டு எல்லாத்துக்கும் எனர்ஜி போனதான் மிச்சம். பார்த்தா அந்த ஒயிட் ஜிட்ஸு வேற லெவல் நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அதுக்குள்ள யார் இருக்கான்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இங்க உனக்கு ஒரு பக்கம் பார்ட்டிகல் ஜிட்ஸு போட்டுலாம் அட்டாக் பண்ணலான்னு பாக்காரு. பார்த்தா அவரால் முடியவே மாட்டுது. ஏன்னா அவர் சக்கரம் நிறைய யூஸ் பண்ணிட்டாரு. இங்க உட்சல் வச்சு எல்லா ஷினோபி விட்டு நொறுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு ஷினோபி விட மாட்டேங்கான், எல்லாத்தையும் நொறுக்கி எரியுதான். அவன் பார்த்தா போக ரொம்ப பெருசா வளர்ந்து போயிட்டு இருக்கான். பார்த்தா யாராலுமே நிக்க முடியவே மாட்டுக்கு. பார்த்தா அங்க மாதரா போட்டு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நிலம்லாம் ஆட ஆரம்பிச்சோடனே அந்த உட்சல் ஜிட்ஸுக்காரனே அப்படி சாஞ்சிட்டான். அவன் உனக்கு முழிக்காரு, என்னடா நடக்குன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு கடைசியா இது ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒயிட் ஜிட்ஸு இதுக்குள்ள இருந்து ஒன்னும் பிரோஜனம் கிடையாது சொல்லிட்டு இருக்கான். அவன் 4 o'clock எல்லாரும் பாருங்க சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மாதரா போட்டு அட்டாக் இப்பதான் மலை துளி மாதிரி கீழே உள்ள போகுது. இது நார்மலான விஷயமே கிடையாது சொல்லிட்டு இருக்கான். சோஜி உன்னை சிக்கமரோ கட்டுறாங்க, உன்னை சிக்கமரோ சொல்லிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் நருட்டோட சக்கரம் உடம்புல இருந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் டீவென்ட்ரியும் மறைஞ்சிச்சு. என்னடா நடக்குன்னு சொல்லி முழிச்சுக்கிட்டு இருக்கான். மாதிரி பெரிய விண்கல் மாதிரிலாம் வர அட்டாக் உள்ள ஆரம்பிக்கி. அப்ப அங்க வேற ஏதாவது சம்பவம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. பார்த்தா அங்க ஒரு விண்கல்லா கீழே உள்ள அந்த இடமே அப்படி நில நடக்க மாதிரி ஆகுது. கீப மிரட்டான். டே ஷீனோ அந்த நிலாவை பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். நிலாவை பார்த்தா மிரண்டாங்க அவங்க. பார்த்தா இன்ஃபினிட்டி சிக்கனோமி ஆக்டிவேட் பண்ணிட்டு வேற லெவலில் நின்னுட்டு இருக்கான். பார்த்தா சுசானோ வச்சுட்டு பறந்துட்டு நிக்க சாஸ்கி. டே இது ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான். நட்டோ கட்டுறாங்க. டே எல்லா விண்களையும் ஒரே இடத்துல நான் ஒர்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா ஒரே சமயத்தில் 7 ராஷன் சூரியனை ரெடி பண்ணிட்டான். கக்காய் சின்சே சக்குரா 2 பேரும் பக்கத்துல இருக்க உங்களுக்கு ஒன்னாக சொல்லிட்டு இருக்கான். நட்டோ மேல மட்டும் இந்த அட்டாக் பட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வீசுறான். சடனா சாஸ்கி அங்கிருந்து மறைஞ்சிட்டான். பார்த்தா எல்லா விண்கல் மேலே அந்த அட்டாக் ஓடுது. டே சாஸ்கி உங்களோட விண்சில் ரான்சன் சூரியன் அட்டாக் பண்ணல, அது வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டு இருக்கான். சடனா சாஸ்கி வந்து பிளாக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்கான். பார்த்தா சாஸ்கியோட சுசானோ வச்சு நருட்டோ டீமே வளைச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த விண்கல் வெடிச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே உழுது. பார்த்தா மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடி விழுந்துகிட்டு இருக்கு. மக்கள்லாம் முழிச்சாங்க, என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. சரி இனிமேல் என்னோட ஏன் கண்ட்ரோல் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா காகியா ஒட்சுட்சுக்கி வந்த மாதிரியே இருக்காங்க. இங்க இருந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி நிலாவில இருந்து எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டான். அவன் சடனா இருந்து ஒரு வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்து அடுத்த செகண்ட் ஏதோ விடிஞ்ச மாதிரியே இருக்கு அந்த இடம். பார்த்தா எல்லாரும் கண்ணுமே ரெனிகன் கண்ணு மாதிரி மாறிடுச்சு. பார்த்தா ஒராச்சு மாதிரில அதில் மாட்டிக்கிட்டான். பார்த்தா எல்லாரும் கெஞ்சுட்ஸ்ல மாட்டிட்டாங்க போலுக்கு. உடனே டோபிராமா முழிக்கான், ஏன்டா எல்லாரும் கண்ணுமே மாறி போயிருக்குன்னு சொல்லிட்டு. மாதரா உன்னோட வேலையை பத்தின்னு சொல்லிட்டு டோபிராமா செதறிட்டான். பார்த்தா கில்லர் பி காரா லீ எல்லாருமே அதில் மாட்டிக்கிட்டாங்க. பார்த்தா ஃபியூடல் ஆர்டர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு அடிமை அங்கிருந்து வேகமா ஓடி வரான். ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கேம் விளையாண்டுட்டு எங்களை படுத்து தூங்க விடுதியாடா, என்னடா பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு கேட்காம. பார்த்தா முழிச்சு அடுத்த செகண்ட் எல்லாருக்குமே ரெனிகனா மாறிடுச்சு. எல்லாமே இந்த இன்ஃபினிட்டிக்குள்ள உள்ள வராங்க. பார்த்தா மக்கள் பூனை எல்லாமே இதுக்குள்ள அடங்குது. பார்த்தா மாதரா வந்த வேலையை கணக்கச்சிதமா முடிச்சிட்டான். யாருமே இதுல இருந்து ஒளிய முடியாடா, ஷேடோ போட்டாலே போதும்டா, நீங்க இதுல மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபாரஸ்ட் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு ஜுட்ஸுவை போட்டு விடுதான். ஆனா எல்லா பக்கத்துல இருந்து மரம் தாறுமாறா முளைச்சிக்கிட்டு இருக்கு. மரம் முளைச்ச அடுத்த செகண்ட் எல்லாரையும் அப்படி இந்த மரம் வந்து சூழுது. ரேப் பண்ணி தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. பார்த்தா டென்ஷன் ஆயிட்டார். 5th லாக் பண்ண போது அந்த மரம் பார்த்தா அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எடி சுனடே வெளியிருந்து தப்பிச்சுவான்னு சொல்லி கத்துறாரு. அவரு பார்த்தா அவ மூவ்மெண்டே இல்லாம அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கா. சிக்கமாரு ஹினாட்டா எல்லாத்தையும் ரேப் பண்ணி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காது. ஆனா ஹினாட்டா நர்ட்டோன்னு கத்துறா. பார்த்தா நர்ட்டோல சென்ஸ் பண்ண முடியுது. வேகமா ஹினாட்டாவை காப்பாத்த போறான். சாஸ்கி நிப்பாட்டுறான். நர்ட்டோ இதே மூவ்மெண்டா கொடுக்காதடா, நான் இப்போதைக்கு லாக் பண்ணி வச்சிருக்கேன், நம்ம இதுல மாட்டிட கூடாதுன்னு சொல்லியிருக்கான் சாஸ்கி. உடனே பிளாக் சிட்ஸ் பக்கம் சுசானாக்குள்ள இருக்கனால இவங்க மேல இந்த அட்டாக் உழவே இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க அந்த ஜென்ஜுட்ஸுக்குள்ள மாட்டவே இல்லை. அவங்க தப்பிச்சிட்டாங்க. இந்த ரெனிகன் வந்து இந்த ஜுட்ஸு வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சிட்ஸே பாத்துக்கிட்டு இருக்கான். சுசானா விட்டு வெளியே போனாலும் என் கண்ணுல இருந்து தாண்டி போனாலும் நீங்களும் இதுக்குள்ள மாட்டிக்கிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. டேய் மாதரோட ஷேடோ வேற வெளியே நின்னுட்டு இருக்கு, நீனும் நானும் இதுல மாட்டிக்கிட்டோம், நம்ம கதையும் முடிஞ்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. ஹாசிராம பாத்துட்டு இருக்கான். இது டீப் ஃபாரஸ்ட் எமர்ஜென்சில அவன் இந்த டைவன்ட்ரியை வச்சு எல்லாத்தையும் லாக் பண்ணி தூக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டோபிராமா பாத்துக்கிட்டு இருக்கான், என்னையே இதை அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒயிட் சிட்ஸுக்குள்ள ஒரு ஆள் இருந்தாமல, அது யாருன்னு பார்த்தா நம்ம யாமட்டோ சென்சே தான். யாமட்டோ சென்சே வச்சு தான் உட்ஸ்டெல் ஜுட்ஸுவே போட்டு இருந்திருக்கான். அடுவகை மிரட்டர். டே யாமட்டோ நீ தான் இவ்வளவு நேரம் இருந்தியான்னு சொல்லிட்டு மட்டும் யாமட்டன் கத்திக்கிட்டு இருக்காரு. அவரு சடனா முழிக்கான், நான் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் சடனா அவன் தலைலாம் வலிக்க ஆரம்பிக்கி. உடனே தேடுவகை கேட்காரு, டே யாமட்டோ நல்லா இருக்கேன்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காரு. அவரு யாமட்டோ பழசை யோசிச்சு பார்க்கான். யாமட்டோ மோட்டோ இருக்க இடத்துல வச்சு கடத்திட்டு போயிருப்பான். அதைத்தான் அவன் யோசிச்சு பார்க்கான். அவன் கூட்டம் வந்து நீ புடிச்சிட்டு போயிட்டான், வார் என்னாச்சுன்னு சொல்லிட்டு யாமட்டோ சென்சே கட்டிக்கிட்டு இருக்காரு. தேடுவகை சொல்றாரு, டே இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்லடா, நீ என்னை மட்டும் கண்ட்ரோலா பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவரு சடனா பார்த்தா அவர் ரெனிகன்ல மாட்டிக்கிட்டாரு. பார்த்தா அவரே அந்த ட்ரீ அப்படி பைண்ட் பண்ணி சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவரும் அந்த இதுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. என்னடா யாரையுமே என்னால காப்பாற்ற முடியலன்னு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காரு தேடுவகாக. சரிடா அந்த உலகம் முழுக்குமே இனிமேல் கனவுல தாண்டா வாழ போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாமட்டோ சென்சே அதில் போய் மாட்டிக்கிட்டாரு. இந்த கனவுக்குள்ள போயிட்டு அவர் என்னெல்லாம யோசிக்க ஆரம்பிக்காரு. ஒரு காலகட்டத்தில் ஒராச்சும் ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டா நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னு நினைக்காரு. அவர் டென்சன் ஒரு சத்தம் வருது. உடனே பார்த்தா லீவ் வில்லேஜ்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்காரு. இது எல்லாமே இந்த இன்ஃபினிட்டி கென்ஜுட்ஸ்ல மாட்டின விஷயம். டென்சோ எங்கடா வந்து லாடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போறா. யுக்கிமி எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு முழிக்கான் யாமட்டோ சென்சே. பார்த்தாங்க ஒரு பால் கிடக்கு. உடனே எடுத்து கையில பாத்துக்கிட்டு இருக்காரு. சடனா மறையுது. என்ன நடக்குன்னு அவருக்கு புரியல.
பார்த்தா பழசு என்னெல்லாம் நினைச்சது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு அவரு. வந்தா நான் யூகியுமையும் பார்த்தேன், கக்காஷி சென்சையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் யாமட்டோ. அதுக்கப்புறம் நான் அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா யோசிச்சுட்டு இருக்காம. டே டென்ஷன் சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. கக்காஷி சென்சை நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சரி வாடா நம்ம மிஷன் இருக்கு நம்ம அங்க போவோம்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. சடனா பார்த்தா ஜொனின் ட்ரெஸ்ல இருந்து அன்பு பிளாக் ஆப்ஸ் ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டான். இது எல்லாமே இந்த கெஞ்சுட்ஸுக்குள்ள நடக்கிற விஷயம். குடும்பம் எதுவுமே இல்ல, அதனால எனக்கு அன்பு பிளாக் ஆப்ஸ் தான் சரியா வரும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் யாமட்டோ. உடனே இந்த மாஸ்க போட்டு மூஞ்ச மூட போறான். பார்த்தா அதுக்குள்ள நர்ட்டோட ஞாபகத்துக்கு வராங்க. டே நான் இல்லடா, நான் இருந்த இடமே மாறிடுச்சுடா, ஆனா ஏன்டா நான் திரும்பி அன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான் யாமட்டோ. டென்சோ என்னடா விஷயம் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கக்காஷி. சடனா திரும்பி ஜொனின் ட்ரெஸ் வருது. பார்த்தா எது கனவு எது உண்மையே தெரியாம போய்கிட்டு இருக்காங்க. இங்க இருந்து வந்தனே எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு யாமட்டோ சென்சே. என்னடா இது விஷயம், நீ இந்த ஊர்ல இருந்தாண்டா வந்தவன் அப்படின்னு சொல்றான் கக்காஷி. சடனா கக்காஷி கையை கொடுக்கான், சிரிச்சுக்கிட்டே இருக்கான். யாமட்டோ சென்சே அதை பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாரு. கக்காஷிக்கு போய் கையை கொடுக்க போறான். அதுக்குள்ள கபுட்டோ பாம்பு மாதிரி வந்து பாஞ்சு வந்து லாக் பண்ணி தூக்குறான் கக்காஷியே. டே யாமட்டோ நான் கக்காஷியோட சரிங்க எடுக்க போறேன்னு சொல்லிட்டு பாம்பு மாதிரி ஊர்ந்து அங்கிருந்து ஓடி போயிட்டான். சடனா யாமட்டோ சென்சே காப்பாத்தலாம் போறாரு. சடனா குட்டி யாமட்டோ வந்து காலை பிடிச்சி லாக் பண்ணிட்டாரு. அதாவது உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்கு, என்ன நடக்குன்னு ஒண்ணும் புரியல. வாங்க கேப்டன் யாமட்டோ நம்ம போய் கக்காஷி சென்சை போய் காப்பாத்தணும் ஒரு சத்தம் வருது. பார்த்தா நருட்டோ சக்கரம் நின்னுக்கிட்டு இருக்காங்க. முழிக்கான் யாமட்டோ, என்னடா நடக்கு ஒண்ணுமே புரியல, சின்ன இது வாரான் பெருசா வாரானோ ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்கான். உன்னை சாய் வந்துட்டான், வாங்க கேப்டன் நம்மளோட மிஷனை முடிப்போம்னு சொல்லிட்டு இருக்கான். யாமட்டோக்கு என்ன நடக்குன்னே தெரியும், ஒரு மாதிரி மிரண்டு நின்னுக்கிட்டு இருக்கான். சரி வாங்க நம்ம காப்பாத்த போவோம்னு சொல்லிட்டு யாமட்டோ அந்த பறவையில ஏறி போய்கிட்டு இருக்காங்க. அங்க எங்க சண்டை போட்டு ஒரு வழியா கபுட்டோ கண்டுபிடிச்சிட்டாங்க. உன்னை கபுட்டோ நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா சாயை அவனோட ஜுட்சுவை போட்டு கபுட்டோ லாக் பண்ணலான்னு பார்க்க. பார்த்தா அதெல்லாம் அடிச்சு நொறுக்குதான். உன்னை இங்க நருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். உன்னை ராசங்கன் ஜுட்சு வச்சு ஒரு போட வரான். அதுக்குள்ள கக்காஷி வெளியே துப்பிட்டான். ஒரு பக்கம் என்ன ஆச்சுன்னா நருட்டோட ராசங்கன் ஜுட்சு ஸ்ட்ரெயிட்டா யாமட்டோ சென்சை மேலே பட்டுருச்சு. யாமட்டோ சென்சை செதறிட்டாரு. கக்காஷி வெளியே கேக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ஊர்ந்து வந்துகிட்டு இருக்கான். கேப்டன் யாமட்டோவால நிக்கவே முடியல, அந்த ராசங்கன் போட்டல செதறிட்டாரு அவர். பார்த்தா அனல் வேகத்துல கபுட்டோ வந்து யாமட்டோ சென்சையை போட்டு தரலான்னு வரான். சடனா ஸ்டாப் ஆகுறான். ஒரு கத்தி வந்து அவங்கள அட்டாக் பண்ணுது. என்னன்னு பார்த்தா சாஸ்கி பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் சாஸ்கி நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சடனா சிடோரி ஸ்ட்ரீம்னு ஒரு போட்டு விடுதான் சாஸ்கி. அந்த இடமே தண்டரா மாறுது. ஏன்டா சாஸ்கி நீ இப்பெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு கபுட்டோ கடிக்கிட்டு இருக்கான். டேய் அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு இருக்கான் சாஸ்கி. சடனா ஒரு பாய்சன் தூக்கி சாஸ்கி மூஞ்சிலே கக்குதான். கீட்டு சாஸ்கியை போட்டு தரலான்னு வரான். அதுக்குள்ள யாமட்டோ சென்சை ஒரு ஜுட்சுவை போட்டு லாக் பண்ணி தூக்குறாரு. வேகமா சாஸ்கி பக்கத்துல வராங்க. டேய் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றான் சாஸ்கி. சாஸ்கியும் வந்துட்டான். அதுக்கப்புறம் கக்காஷி சென்சை மயங்கி இருந்தாருல அவரும் முழிச்சிட்டாரு. கக்காஷியும் முழிக்கான். அப்பாடா எனக்கு ஒண்ணு இல்லடா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. உனக்கு கக்காஷி சொல்றான் ஒரு வழியை நீ காப்பாத்திட்டே ஏமாட்டோன்னு சொல்லிட்டு இருக்கான். நாளா ஒன்னும் காப்பாத்தல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் நம்மளை காப்பாத்தலன்னு சொல்லிட்டு நருட்டோ சாஸ்கின்னு சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் உன் கையில விட்டு போறேன், நீனே எல்லாத்தையும் பாத்துக்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. என்னோட டீமை நான் ஒன்ன நம்பி தந்துட்டு போறேன், ஏன்னா ஒருத்தனை மட்டும் தான் என்னால நம்ப முடியும் சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. டீம் செவனுக்கு நீ தாண்டா உண்மையான கேப்டன் சொல்லிட்டு இருக்கான். இது வந்து லேடி சொன்னட்டே அவன் சொல்றான். கக்காஷி சொன்னது கரெக்ட் தான், இனிமேல் டீம் செவனுக்கு நீ தான் கேப்டன் சொல்றான். லேடி சொன்னடையும் டீம் செவனை வேற யாரையும் நம்பி கொடுக்க முடியாது, நீ தான் கரெக்டா இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. லேடி சொன்னது கரெக்ட் தான், நீங்க தான் இனிமேல் எங்களோட கேப்டன் சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சாங்க அவங்க. பட சாஸ்கி இந்த டீமுக்கு வந்துட்டான். நருட்டோ சக்குரா சாய் நீங்களே என்னோட டீம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டீமை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சாஸ்கியே சொல்றான். சாஸ்கின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறான் யாமட்டோ. பட என்னோட வீடு எதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, இனிமேல் நான் இங்க தான் வாழ போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் யாமட்டோ. பார்த்தா இது எல்லாமே நடக்குது அவனோட கெஞ்சுட்சு வாழ்க்கையினால. பாக்காரு அட இதான் இன்ஃபினிட் சுக்கினோமியான்னு பாத்துக்கிட்டு இருக்காரு அவரு. பார்த்தா எல்லாத்தையும் மம்மி மாதிரி கட்டி போட்டு தொங்க விட்டுருக்காங்க. இந்த உலகத்துல அப்படி என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு தேர்ட் வகையை பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீன் ஃபோர்த் வகையை கட்டுறாங்க. அதான் மினட்டாவை பார்த்தா அவன் எங்க வந்து கிடக்காமனா அவனோட ஸ்டோன் ஃபேஸ்ல தான் வந்து படுத்து கிடக்கான். சடனா ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா ஹிடன் லீவ் வில்லேஜே வந்து அந்த கெஞ்சுட்ஸ்ல மாத்திக்கிட்டு எல்லாருமே மம்மி மாதிரி தொங்கிட்டு கிடக்காங்க. உலகத்துல அப்படி என்னதான்டா நடக்குன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காம. See you, bye.